வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஒரு 9 வோல்ட் பேட்டரியை நம்ம நாக்கில் வச்சாவே அது சுருன்னு இழுக்கும். 230 வோல்ட் மின்சாரம் பாயிற நம்ம வீடுகளில் தப்பாக ஒரு ஒயரை தொட்ட அடிக்கிற ஷாக் நம்மளை நிலகுலைய வச்சிரும். கிட்டத்தட்ட 400 வோல்ட் மின்சாரமே ஒரு எலக்ட்ரிக் காரை ரோட்டில் ஓட வைக்க போதுமானதாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இயற்கையாகவே ஒரு மீனானது ஒரு ஜெனரேட்டர் மாதிரி செயல்பட்டு 860 வோல்ட் மின்சாரத்தை உருவாக்குது. அதுதான் இந்த எலக்ட்ரிக் ஈல். இந்த எலக்ட்ரிக் ஈலோட பேசிக்கான ஃபேக்ட்ஸை பார்த்துட்டு பாடி ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணிட்டு எப்படி மின்சாரத்தை உருவாக்குது, அதை பயன்படுத்தி எப்படி வேட்டையாடுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இனசேர்க்கை நடவடிக்கை உட்பட எலக்ட்ரிக் ஈல் பற்றின 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க எலக்ட்ரிக் ஈல் எப்படி மின்சாரத்தை பயன்படுத்துதுன்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஈல் இந்த மீனை தமிழில் நாம மின்சார விலாங்கு மீன் அப்படின்னோம் இல்லை மின் விலாங்கு மீன் அப்படின்னும் சொல்லுவோம். பார்க்க விலாங்கு மீன் மாதிரி நீளமா உருளை வடிவத்தில் பாம்பு மாதிரி இருக்கிறதாலையும் மின்சாரத்தை உருவாக்குறதாலையும் இந்த பேர் வைக்கப்பட்டது. விலாங்கு மீன் பேர் வைக்கப்பட்டாலும் உண்மையான விலாங்கு மீன்களுக்கும் இதுங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கத்தி மீன்கள், கெளுத்தி மீன்கள், கெண்டை மீன்களுக்கு தான் நெருங்கிய சொந்தமாக இருக்கு. 2019க்கு முன்னாடி வர இதில் ஒரே ஒரு இனம் தான் இருக்குன்னு கருதப்பட்டது. ஆனால் 2019ல் 3 இனங்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. மரபணு மாறுபாடு, வெவ்வேறு வாழ்விடங்கள், உடம்போட வடிவத்தில் ஏற்படுற மாற்றங்கள், மின்சாரத்தை உருவாக்குற திறன் அடிப்படையில் 3 இனங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று எலக்ட்ரோபோரஸ் எலக்ட்ரிகஸ். வடக்கு தென் அமெரிக்காவோட கயானா ஷேட்டில் வாழ்ற இதுங்க கிட்டத்தட்ட வி வடிவ தலையை வச்சுக்கிட்டு 480 வோல்ட் மின்சாரத்தை உருவாக்கும். மற்ற 2 விட கம்மியான மின்சாரத்தை உருவாக்குற இனம் இதுங்க தான். ரெண்டாவது எலக்ட்ரோபோரஸ் வோல்டாய். வடக்கு தென் அமெரிக்காவோட பிரேசிலியன் ஷீல்டோட நீர்நிலைகளை வாழ்ற இதுங்க முட்டை வடிவ தலையை வச்சுக்கிட்டு அதிகபட்சமாக 860 வோல்ட் மின்சாரத்தை உருவாக்கும். இயற்கையில் வலிமையான உயிர் மின்சாரத்தை உருவாக்குற ஜெனரேட்டர்ஸ் இதுங்க தான். அடுத்து மூணாவது எலக்ட்ரோபோரஸ் வேரி. வடக்கு தென் அமெரிக்காவோட அமேசான் படுகையில் காணப்படுற இந்த ஈல்கள் 572 வோல்டேஜ் மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய திறமையோட இருக்கு. இந்த 3 இனங்களுமே தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியோட நன்னீர் ஆறுகள், ஏரிகள், சேற்று குளங்கள், நீரோடைகள் போன்ற நீர்நிலைகளை காணப்படுது. இப்படி எலக்ட்ரிக் ஈல்ஸ் நன்னீரில் வாழுது. ஆனால் பொதுவாக நன்னீரானது மின்சாரத்தை அதிகமாக கடத்தாமல் எதிர்க்கும். இந்த எதிர்ப்பை தகர்க்கணும்னா எலக்ட்ரிக் ஈல் அதிக மின்னழுத்தத்தை உருவாக்கி ஆக்கணும். அப்போதான் அதிக மின்சாரத்தை உருவாக்கி எதிர்க்கு ஷாக் கொடுக்க முடியும். ஸோ நன்னீரோட எதிர்ப்புனால தான் 860 வோல்ட்டுங்கிற ஹை வோல்டேஜ் மின்சாரத்தை எலக்ட்ரிக் ஈல் உருவாக்குது. இதுவே கடல் தண்ணியை எடுத்துக்கிட்டோம்னா அது மின்சாரத்தை நல்லாவே கடத்தும். இதனால தான் கடலில் வாழ்கிற எலக்ட்ரிக் ரேஸ் மாதிரியான மின்சாரத்தை உருவாக்குற உயிரினங்கள் குறைந்த மின்னழுத்தத்தை உருவாக்கி அதிக மின்சாரத்தை உருவாக்கும். இப்படி நன்னீரானது மின்சாரத்தை கடத்த வலுவாக எதிர்க்கிறதால எலக்ட்ரிக் ஈல்ஸ் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்த பண்ணுது. என்னன்னா, தன்னை விட பெரிய விலங்குகளை தாக்க நினைக்கும் போது, உதாரணத்துக்கு கேய்மன், குதிரைகள் மாதிரியான பெரிய விலங்குகளை தாக்க நினைக்கும் போது தண்ணிக்கு வெளியே பாஞ்சு வந்து தாக்கும். தண்ணிக்கு வெளியே பாஞ்சு வரும்போது தண்ணியால் மின்சாரத்தை தடுக்க முடியாது. இதுலேயும் எதிரியோட உடம்பை ஈல் சுத்திக்கும் போது அது வெளியிடுற மின்சாரம் 2 மடங்கு அதிகரித்து எதிரியை நிலகுலைய வச்சிரும். எலக்ட்ரிக் ஈல்ஸ் இந்த டாக்டிக்ஸை பயன்படுத்தி கேய்மன் முதலைகள் தங்களை வேட்டையாடாமல் தடுக்கவும் பெரிய குதிரைகளை விரட்டி விடவும் செஞ்சிருக்கு. அப்போது மனிதர்களுக்கு இதெல்லாம் ஆபத்து இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆபத்து தான். ஒரு எலக்ட்ரிக் ஈல் ஒரு தாட்டி ஷாக் கொடுத்து நம்மளை தாக்கும்போது அதால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. ஆனால் அந்த அதிர்ச்சி நம்மளை அசைவிடாமல் பண்ணும்போது ஆழமில்லாத தண்ணியில் மூழ்கி இறந்து போக வாய்ப்பு இருக்கு. பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் தப்பிச்சிங்க, இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. அடுத்து ஒரு எலக்ட்ரிக் ஈல் தொடர்ந்து ஷாக் கொடுத்து நம்மளை தாக்கும் போதோ இல்லை பல எலக்ட்ரிக் ஈல்ஸ் கூட்டமாக சேர்ந்து நம்மளை தாக்கும் போதோ அந்த தொடர்ச்சியான அதிர்ச்சி நம்ம சுவாசத்தை நிறுத்தவோ இல்லை இதயத்தை செயலிழக்கவோ செஞ்சு நம்மளை சாகடிச்சிடும். இதனால தான் எலக்ட்ரிக் ஈல்ஸ் வாழ்கிற இடங்களுக்கு அனுமதி இல்லாமல் நம்மளால் போக முடியாது. அதுங்களை நம்ம வீடுகளில் வச்சுக்க முடியாத அளவுக்கு கடுமையான சட்டங்களும் போடப்பட்டிருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஈல்ஸ் ரொம்ப டேஞ்சர் தான். நீளமான தடிமனான பாம்பு மாதிரியான உடலையும் ஓரளவு உருளியான தலையையும் தட்டையான வாழையும் வச்சுக்கிட்டு 6லிருந்து 8 அடி நீளத்தை ரீச் பண்ணுற எலக்ட்ரிக் ஈல்ஸ் ஆனது 20 கிலோ எடையும் ரீச் பண்ணும். மற்ற மீன்கள் மாதிரி இதுக்கு செதில்கள் இருக்காது. ஒரே பிளைனா வழவழப்பாக இருக்கும். வாயானது மூக்குக்கு முன்புறமாக அமைஞ்சி மேல் பக்கமாக திறக்கும். மற்ற மீன்கள் மாதிரி பலவிதமான துடுப்புகள் இதுக்கு இருக்கிறது இல்லை. உடம்போட அடிப்பகுதியில் வயிற்று துடுப்புகள் தான் ரொம்ப நீளமாக வாலிலிருந்து கிட்டத்தட்ட கண்ணம் வரைக்கும் பரவி இருக்கும். வயிற்று துடுப்புக்கும் வால் துடுப்புக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீளமான வயிற்று துடுப்புகள் ஒரு ரிப்பன் மாதிரி அமைஞ்சி அலை மாதிரி அசைஞ்சி முன்னாடியும் பின்னாடியும் தண்ணியில் ஈஸியாக நீந்த பயன்படுது. அப்புறம் ஒரு ஜோடி மார்பு துடுப்புகள் காணப்படுது. ஈலோட மென்மையான அடர்த்தியான மேல்புற தோல் அடர் சாம்பல், பழுப்பு, கருப்பு போன்ற நிறமும் அடி வயிற்றுல மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு போன்ற நிறத்திலையும் காணப்படுது. எலக்ட்ரிக் ஈலோட இதயம், நுரையீரல், வயிறு மாதிரியான எல்லா முக்கிய உறுப்புகளும் தலைக்கு பின்னாடி ஒரு 20% இடத்துல தான் அடைக்கப்பட்டிருக்கு.
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈலோட ஆசனவாய், அதாவது கழிவுகளை வெளியேற்றுற உறுப்பு செவில்களுக்கு பக்கத்தில் மார்பு துடுப்புக்கு கீழே அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஈலோட மொத்த உறுப்புகளும் தலைக்கு பின்னாடி ஒரு சின்ன இடத்துல பொருத்தப்பட்டிருக்கு. அப்போ மீதி இருக்கிற 80% உடல் பாகத்தில் என்ன உறுப்பு தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய உறுப்புகள் தான் ஈலோட 80% உடல் பாகத்தை ஆக்கிரமிச்சிருக்கு. இதோட தோலு கூட எலக்ட்ரிக் சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்காக எலக்ட்ரோ ரிசெப்டர் செல்களால் ஆனதாக இருக்குது. அப்போது ஈலோட பெரும்பாலான உறுப்புகள் மின்சாரத்தை உருவாக்குற உறுப்புகளாக இருக்கிறதால தான் 860 வோல்ட் மின்சாரத்தை உருவாக்க முடியுது. மின்சாரத்தை உருவாக்குற எலக்ட்ரிக் ஈலோட திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் பல கண்டுபிடிப்புகளுக்கு இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டாங்க. 1800களில் பேட்டரிஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு எலக்ட்ரிக் ஈல்ஸ் தான் ஒரு உத்வேகமாக அமைச்சது. அடுத்து எலக்ட்ரிக் ஈலோட உடம்புல இருக்க மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய எலக்ட்ரோசைட் செல்கள் மாதிரியே 2009 செயற்கையான செல்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த செயற்கையான செல்கள் மருத்துவத்தில் நம்ம உடம்புல பொருத்தப்படுற சின்ன கருவிகளுக்கு மின்சாரத்தை கொடுக்க முடியும். ஆற்றலை திறமையாக செயல்படுத்துகிற இந்த செயற்கை செல்கள் சிறப்பாக செயல்படும்னு கருதப்படுது. எலக்ட்ரிக் ஈல ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு 2016 மின் தேக்கிகளான கெப்பாசிட்டர் வடிவமைக்கப்பட்டது. இந்த கெப்பாசிட்டரை மின்சார கடிகாரங்களுக்கும் எல்இடி சாதனங்களுக்கும் பவர் சோர்ஸாக பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் பயோ எலக்ட்ரிசிட்டி, ஜீன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பல ஆராய்ச்சிகளுக்கு எலக்ட்ரிக் ஈல் தான் ஒரு தூண்டுகோலாக அமைச்சிருக்கு. எலக்ட்ரிக் ஈல்ஸ் ஆனது சேற்றுக்குட்டை மாதிரியான ஆக்சிஜன் கம்மியான நீர்நிலைகளை வாழ வேண்டி வர்றதால வித்தியாசமான சுவாச முறைகளை வச்சிருக்கு. மற்ற மீன்கள் மாதிரி செவில்கள் இதுக்கு இருந்தாலும் அதால் இதுக்கு பெருசாக எந்த யூஸும் கிடையாது. கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்ற மட்டும்தான் அது பயன்படுத்தப்படுது. ஒரு எலக்ட்ரிக் ஈல் தனக்கு தேவையான 20% ஆக்சிஜனை தான் தோல் மூலமாகவே உறிஞ்சிக்கும். அப்புறம் அதே தோல் மூலமாகவே கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றவும் செய்யும். அப்போ மீதி 80% ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா அதோட வாய் மூலமாக தான். ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் தண்ணியோட மேற்பரப்புக்கு வர்ற எலக்ட்ரிக் ஈல் தான் வாயால் ஆக்சிஜன் நிறைஞ்ச காற்றை உறிஞ்சி வாயோட குழியில் இருக்க சவ்வு மூலமாக ஆக்சிஜனை ரத்தத்துக்கு பாய்ச்சும். அப்புறம் ஆக்சிஜன் உறிஞ்சப்பட்ட வெற்று காற்று தலையோட பக்கவாட்டில் இருக்க ஓபர்குலர் திறப்புகள் வழியாக வெளியேற்றப்படுது. ஆக்சிஜன் யூஸ் பண்ணப்பட்டு ரத்தத்தால் வெளியேற்றப்படுற கார்பன் டை ஆக்சைடு ஆனது செவில்கள் மூலமாகவும் தோல் மூலமாகவும் வெளியேற்றப்படுது. இப்படி எலக்ட்ரிக் ஈல்ஸ் ஆனது வாய் மூலமாகவும் தோல் மூலமாகவும் சுவாசிக்கிறதால தண்ணிக்குள்ள இது இல்லைனாலும் தோல் ஈரமாக இருந்தாவே சில மணி நேரம் இதால் உயிர் வாழ முடியும். ஒரு எலக்ட்ரிக் ஈல் இவ்வளோ மின்சாரத்தை உருவாக்குறதால அதுக்கு எந்த எதிரியும் இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது உண்மைதான், அதுக்கு பெருசாக எந்த எதிரியும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஷாக் அடிச்சு அதுங்களை துரத்தி விட்டுரும். இருந்தாலும் 2 சுச்சுவேஷனில் அது பாதிக்கப்படுது. ஒன்று, ஹை வோல்டேஜ் மின்சாரத்தை உருவாக்கும் போது தலைக்கு பின்னாடி இருக்க எல்லா முக்கிய உறுப்புகளுமே மின்சார அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்க சிறப்பான கொழுப்பு திசுக்களோட அடுக்குகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கு. பட் இந்த பாதுகாப்பு அந்த அளவுக்கு வேலை செய்யாதால சில நேரம் தான் உருவாக்குற கரண்ட் ஷாக்ல தானே மாட்டேங்குது. இருந்தாலும் இது அதை அந்த அளவுக்கு பாதிக்கிறது இல்லை. அப்புறம் இன்னொரு சுச்சுவேஷன் என்னன்னா, எலக்ட்ரிக் ஈல் வாழ்ற நீர்நிலைகள் வறண்டு போகும்போது தண்ணிக்கு வெளியே வெளிப்படையாக தெரிகிற எலக்ட்ரிக் ஈல்ஸ் பெரிய பாலூட்டிகளால் வேட்டையாடப்படுது. இல்லைனா நீர் இல்லாமல் வறண்டு போய் இறந்து போகவும் செய்யும். அதிகபட்சமாக மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நீச்சல் அடிக்கிற இதுங்க 10லிருந்து 22 வருஷம் வரை வாழுது. அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதால இயற்கையை பாதுகாக்கிறதுக்கான சர்வதேச ஒன்றியமான IUCN குறைந்த கவலை கொண்டதா பட்டியலிடப்பட்டிருக்கு. எலக்ட்ரிக் ஈலோட உடம்புல இருக்க 3 உறுப்புகள் தான் மின்சாரத்தை உருவாக்க முக்கிய காரணமா இருக்கு. 1 மெயின் ஆர்கன், 2வது ஹண்டர்ஸ் ஆர்கன், 3வது சாக்ஸ் ஆர்கன். இந்த 3 உறுப்புகளும் ஈலோட உடம்புல 2 பக்கமும் அமைஞ்சு சேர்ந்து செயல்பட்டு அதிக பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்மளோட உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புமே செல்களால் ஆனது. ஆனால் எலக்ட்ரிக் ஈலோட உடம்புல இருக்க இந்த 3 உறுப்புகளும் ஒரு ஸ்பெஷலான செல்களால் ஆனதா இருக்கு. அதோட பேர் தான் எலக்ட்ரோசைட்ஸ். நம்ம உடம்புல இருக்க செல்களால் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த எலக்ட்ரோசைட் செல்களால் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுதான் இதில் இருக்க ஒரு பெரிய வித்தியாசம். ஆக்டின் அப்புறம் டெஸ்மின் அப்படிங்கிற 2 புரதங்களால் ஆன இந்த எலக்ட்ரோசைட் செல்கள் ஒவ்வொன்றும் ஒரு குட்டி பேட்டரி மாதிரியே செயல்படும். அதாவது பேட்டரியில் எப்படி அதிக மின்னழுத்தம் இருக்கிற பக்கம் மைனஸ்னும் குறைந்த மின்னழுத்தம் இருக்கிற பக்கம் பிளஸ்னும் குறிக்கப்பட்டு 2 நேரெதிர் பக்கங்கள் மூலமாக மின்சாரத்தை கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த எலக்ட்ரோசைட் செல்களும் 2 நேரெதிர் பக்கங்களை வச்சுக்கிட்டு குறைந்த மின்னழுத்தத்தில் குறைவான மின்சாரத்தை உருவாக்கும். இப்படி ஒரே ஒரு எலக்ட்ரோசைட் செல்லு ரொம்ப கம்மியான மின்சாரத்தை உருவாக்கும்னா பலாயிரக்கணக்கான செல்களை பக்கத்தில் அடுக்கி வச்சா அது எந்த அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதுதான் எலக்ட்ரிக் ஈல் விஷயத்தில் நடக்குது. எலக்ட்ரிக் ஈலோட உடம்புல இருக்க மெயின், ஹண்டர், சாக்ஸுங்கிற இந்த 3 மின்சார உறுப்புகள்லையும் பலாயிரக்கணக்கான எலக்ட்ரோசைட் செல்கள் கிடைமட்டமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். எலக்ட்ரிக் ஈல் மின்சாரத்தை உருவாக்க நினைக்கும் போது அதோட மூளையானது 3 மின்சார உறுப்புகளுக்கும் நரம்புகள் வழியாக சிக்னல்ஸை அனுப்புது. சிக்னல்ஸை எடுத்துகிட்டு போகிற நரம்பு செல்கள் அசிடைல் கொலினாங்கிற சேர்மத்தை வெளியிடுது.
உடனே இந்த சேர்மமானது சோடியம் அயனிகளையும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பொட்டாசியம் அயனிகளையும் அடுக்கி வச்ச எலக்ட்ரோசைட் செல்கள் மேல பரப்புது. இதனால அடுக்கி வச்ச பல்லாயிரக்கணக்கான எலக்ட்ரோசைட் செல்களும் ஒரு முழு பேட்டரியா செயல்பட்டு 860 வோல்ட்டுங்கிற அதிக மின்னழுத்தத்துல 1 ஆம்பியருக்கும் அதிகமான மின்சாரத்தை உருவாக்குது. மின்சாரத்தை உருவாக்குற மற்ற எந்த மீன்களை விடவும் இதுதான் ரொம்ப அதிகம். சின்ன சின்ன பேட்டரிஸை அடுக்கி வச்சா எப்படி அதிக பவர் கிடைக்குமோ அதே மாதிரி தான் பல்லாயிரக்கணக்கான எலக்ட்ரோசைட் செல்களை அடுக்கி வைக்கும் போது இவ்வளோ அதிகமான மின்சாரத்தை எலக்ட்ரிக் ஈல் உருவாக்குது. இதுலேயும் ஹண்டர் ஆர்கனுக்கும் சாக்ஸ் ஆர்கனுக்கும் மின்சாரத்தை உருவாக்குறதுல அந்த அளவுக்கு பங்கு கிடையாது. ஹண்டர் ஆர்கன் 38 இருந்து 56 வோல்ட் மின்சாரத்தை உருவாக்குது. சாக்ஸ் ஆர்கன் அதை விட கம்மியா வெறும் 10 வோல்ட் மின்சாரத்தை தான் உருவாக்கும். மெயின் ஆர்கன் தான் 500 ஹெர்ட்ஸுங்கிற வேகத்தில் கிட்டத்தட்ட எலக்ட்ரிக்கல் உருவாக்குற மொத்த மின்சாரத்தையும் உருவாக்குது. ஒரு 9 வோல்ட் பேட்டரியே நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணும். பெரிய ட்ரக்ல கூட 24 வோல்ட் பேட்டரியை தான் யூஸ் பண்றாங்க. நம்ம வீடுகளில் கூட 230 வோல்ட் மின்சாரத்தை 50 ஹெர்ட்ஸ் வேகத்தில் பயன்படுத்துகிறோம். எலக்ட்ரிக் காரில் கூட 200 800 வோல்ட் பேட்டரி தான் பயன்படுத்தப்படுது. அப்போ இதெல்லாம் விட எலக்ட்ரிக்கலோட உடம்புல இருந்து உருவாக்குற 500 ஹெர்ட்ஸ் வேகமான 860 வோல்ட் ஹை வோல்டேஜ் மின்சாரம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னு கொஞ்சம் வச்சு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் ஒரு பவர் ஹவுஸுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலுமே இந்த ஹை வோல்டேஜ் கரண்ட்டை வெறும் 2 மில்லி செகண்ட் மட்டும்தான் இதெல்லாம் உருவாக்க முடியும். அதுக்கு மேலே முடியாது. ஏன்னா அதோட உடம்பு தாங்கணும்ல, அதுக்கு தான். ஆனாலுமே 2 மில்லி செகண்ட் ஹை வோல்டேஜ் மின்சாரத்தை தொடர்ச்சியா பல முறை இதால உருவாக்க முடியும். எந்த அளவுக்குன்னா ஒரு செகண்ட்ல 400 தடவை மின்சாரத்தை உருவாக்கும். ஒரு தாட்டி ஷாக் அடிச்சாவே இறையால தாங்க முடியாது. இதுல 400 தடவைனா அது கதிகலங்கி போயிடும். இந்த ஹை வோல்டேஜ் மின்சாரத்தை தன்னை பாதுகாத்துக்கவும் வேட்டையாடுறதுக்கும் மற்றதை கூட கம்யூனிகேட் பண்றதுக்கும் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கும் எலக்ட்ரிக்கல் பயன்படுத்துது. இந்த மின்சார விலங்கு மீன்கள் நைட்ல தான் ரொம்ப ஆக்டிவா செயல்படும். சில நேரம் சேத்து தண்ணியில வாழ்ற மாதிரியான சூழ்நிலையும் வரும். நைட்ல ரொம்ப இருட்டா இருக்கும். அதுவும் சேத்து தண்ணின்னா கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சுத்தமா தெரியாது. இதுல இதுக்கு மோசமான கண் பார்வையும் இருக்கு. அந்த அளவுக்கு சரியா பார்க்க முடியாது. ஏதோ கொஞ்சம் உள்காதை பயன்படுத்தி ஓரளவு கேட்க முடியும். ஆனா இதுவும் கூட அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ இருட்டுல சேத்து தண்ணியில ஒரு எலக்ட்ரிக் ஈல் எப்படி தன்னோட இரையை கண்டுபிடிக்குது? இந்த கேள்விக்கான பதில எலக்ட்ரிக் ஈல நல்லா உத்து பார்த்தாவே பதில் கிடைக்கும். தலையிலையும் உடம்புலையும் குட்டி குட்டியான பள்ளங்களும் குழிகளும் கிட்டத்தட்ட வரிசையா ஒரு நேர்கோட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வரிசையான குழிகள் எல்லாமே தோலுக்கு அடியிலிருந்து பக்கவாட்டு கோடுங்கிற ஒரு உறுப்புல இருந்து உருவாகியிருக்கு. இந்த லேட்ரல் லைன் ஆர்கனோட வேலை என்னன்னா, ஏதாச்சும் ஒரு இறை விலங்கு தண்ணியில அசைஞ்சாலோ சின்னதா அழுத்தம் கொடுத்தாலோ அதிர்வுகளை உருவாக்குனாலோ ஈலோட உடம்புல இருக்க குழிகள் மூலமா அதை அப்சர்வ் பண்ணி நியூரான்கள் மூலமா அதை எலக்ட்ரிக் சிக்னல்ஸா மாத்தி ஈலோட மூளைக்கு கொண்டு போகுது. உடனே ஈல் அலர்ட் ஆகி இறையை நோக்கி போகும். அப்போ எலக்ட்ரிக்கல பொறுத்தவரை இறையை பார்க்கணும்னோ அதோட சத்தத்தை கேட்கணும்னோ எந்த அவசியமும் கிடையாது. இறை லைட்டா அசைஞ்சாவே போதும், அதை இது கண்டுபிடிச்சிடும். இது மட்டும் இல்லாம ஒரு ரேடார் மாதிரி செயல்பட்டு பல அடி தூரத்தில் இருக்க இறையவும் இதால கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா எலக்ட்ரிக் ஈலானது தன்னோட சாக்ஸ் உறுப்பை பயன்படுத்தி குறைந்த மின்னழுத்தம் கொண்ட மின்சாரத்தை உயர அதிர்வெண் துடிப்புகளா மாத்தி தன்னை சுத்தி எல்லா திசையிலும் அனுப்பிக்கிட்டே இருக்கும். துடிப்புகள் எங்க தடப்படுதோ அங்க இறை இருக்கிறத இது கன்ஃபார்ம் பண்ணும். அப்புறம் அதை தேடி போய் அதை வேட்டையாடும். வேகமா போற இறையை துல்லியமா பிடிக்கவும் இந்த ஹை ஃப்ரீக்வன்சி பல்சஸை இது பயன்படுத்துது. இப்படி தன்னோட பக்கவாட்டு கோடுறுப்பை பயன்படுத்தியும் மின்சாரம் மூலமா உயர அதிர்வெண் துடிப்புகளை உருவாக்கியும் தன்னை சுத்தி தூரமா இருக்கிற இறைகளை எலக்ட்ரிக் ஈல் கண்டுபிடிக்குது. அப்போ பக்கத்துல இருக்க இறைகளை எப்படி கண்டுபிடிக்கும்னா, ஒரு எலக்ட்ரிக் ஈல் தனக்கு ரொம்ப பக்கத்துல ஒளிஞ்சிருக்கிற இறையை வெளியே கொண்டு வர நினைச்சதுன்னா உடனே அது தொடர்ந்து 2 முறை மின்சாரத்தை வெளியேற்றும். ஷாக் அடிச்ச இறை விலங்கும் ஈஸியா வெளியே வந்து தன்னை காட்டி கொடுத்துரும். இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தி தான் தூரமா இருக்கிற இறைகளையும் பக்கத்துல இருக்க இறைகளையும் எலக்ட்ரிக் ஈல் கண்டுபிடிக்குது. சரி, இறையை கண்டுபிடிச்சாச்சுன்னா அதை எப்படி இது கொள்ளுது? இறையை கண்டுபிடிச்சாச்சுன்னா இறைக்கு பக்கத்துல 10 இருந்து 20 சென்டிமீட்டருக்குள்ள இருந்தாவே போதும். ஈல் தன்னோட 860 வோல்ட் மின்சாரத்தை உருவாக்கி இறையை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இறையோட தசைகளையும் நரம்புகளையும் முடக்கி அசைய விடாம பண்ணியும் இல்ல மொத்தமா கதையை முடிச்சு விட்டோ இறையை முழுசா முழுங்கி சாப்பிட்டுரும். தான் வாயால முழுங்கக்கூடிய இறைகளை மட்டும்தான் எலக்ட்ரிக் ஈல் வேட்டையாடும். பெருசா இருக்கிற இறைகளை சீண்டி கூட பார்க்காது. இது ஒரு மாமிச உண்ணி. ஸோ எலக்ட்ரிக் ஈல் பொதுவாக சின்ன மீன்கள், பூச்சிகள், நண்டு, இறால், எலி மாதிரியான குட்டி பாலூட்டிகள், சின்ன ஊர்வனங்கள், நீர்லையும் நிலத்திலையும் வாழக்கூடிய குட்டி உயிரினங்களையும் பிடிச்சி சாப்பிடுது. எலக்ட்ரிக் ஈல் இல்ல எலக்ட்ரோபோரஸ் வோல்டா இனங்கள் கூட்டு வேட்டையில ஈடுபடுது. அதாவது கூட்டமா சேர்ந்து குட்டி மீன்கள் கூட்டத்தை சுத்தி வளைச்சு அப்புறம் ஷாக் கொடுத்து அதுங்களை வேட்டையாடுது. இப்படிதான் எலக்ட்ரிக் ஈல் தங்களோட மின்சாரத்தை பயன்படுத்தி வேட்டையாடுது. செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரையிலான வறண்ட காலங்கள் தான் எலக்ட்ரிக் ஈலோட இனச்சேர்க்கை காலமா இருக்கு. இந்த டைம்ல ஒரு ஆண் எலக்ட்ரிக் ஈல் தன்னோட எலக்ட்ரிக் சிக்னல்ஸை பயன்படுத்தி தான் பார்ட்னர் இனச்சேர தயாரா இருக்காங்கிறதையும் கண்டுபிடிக்கும்.
வறண்ட காலங்களில் நீர்நிலைகள் சுருங்கி போயிடுறதால தான் ஜோடியை கண்டுபிடிக்கிறது இனி ஈஸியாகிடும். ஜோடியை கண்டுபிடிச்சாச்சுன்னா ஆண் தன்னோட உமிழ்நீர் நுரைகளை பயன்படுத்தி கூடு கட்ட ஆரம்பிக்கும். கூடு கட்டி முடிச்சாச்சுன்னா அப்புறம் ஆணும் பெண்ணும் இணை சேரும். இணை சேர்ந்த 7 நாளுக்கு அப்புறம் பெண் முட்டைகளை போட ஆரம்பிக்கும். இனச்சேர்க்கை காலம் முடிகிற வரை முட்டைகளை போடுற பெண்ணானது 1200 1500 முட்டைகளை போடும். முட்டைகள் பொறிக்கிற வரை கூட்டையும் முட்டைகளையும் ஆண் கடுமையாக பாதுகாக்கும். மழை காலத்தில் 1000க்கும் அதிகமான முட்டைகள் பொறிச்சு லார்வாக்கள் வெளியே வரும். மழை காலத்தில் நீர்நிலைகள் அதிகமாக நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதால லார்வாக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு பரவி தங்களோட மரபணுக்களை எல்லா இடங்களுக்கும் பரப்பும். முட்டையிலிருந்து பொறிக்கிற லார்வாக்களை முடிஞ்சளவு சில மாதம் வர ஆணும் பெண்ணும் பாதுகாக்கும். அதுக்கப்புறம் கை விட்டுரும். முட்டையிலேருந்து வெளியே வர லார்வாக்கள் வெறும் 1.5 சென்டிமீட்டர் நீளம் தான் இருக்கும். வெளியே வந்த உடனே பொறிக்காத முட்டைகளை தங்களோட முதல் உணவாக இதுங்க சாப்பிட்றோம். 7 சென்டிமீட்டர் நீளத்தை அடையும் போதே மின்சாரத்தை இதுங்களால் உருவாக்க முடியும். 9 சென்டிமீட்டர் நீளத்தை அடையும் போது வெவ்வேறு வகையான உணவுகளை சாப்பிடுது. பெண்களை விட ஆண்கள் பெருசாக இருக்குங்கிறதால ஆண்கள் 3 அடி நீளத்தை அடையும் போதும் பெண்கள் 2 அடி நீளத்தை அடையும் போதும் பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சு இணை சேர தயாராக இருக்கும். இதுதான் எலக்ட்ரிக் ஈல்ஸோட ஒரு வாழ்க்கை சுழற்சி. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமகண்ணன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஈலை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யோசனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.